ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஏஜ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 3 கோயிலுக்கு போகிறோம். குலதெய்வம் கோயிலுக்கு முதல்ல போகிறோம். அடுத்து என்னென்ன கோயிலுக்கு போகலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ நம்ம போயிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கொடிமரம் தெரியும். இப்போ நம்ம போயிட்டு வெளியே போயிட்டுருக்கோம். அடுத்த கோயில் நம்ம என்ன கோயிலுக்கு போக போகிறோம்னா திருச்செங்கோடு மலை சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போகலாம். இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா ராசிபுரத்தில் அமைஞ்சிருக்கு. ராசிபுரம் மாண்டூர் கேட்டுக்கிட்டே அமைஞ்சிருக்கு. இது அத்தனூரம்மன், ஸ்ரீ அத்தனூரம்மன் கோயில் எங்கள் குலதெய்வம் கோயில். இப்போ திருச்செங்கோடு டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ இதுதான் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட். பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு திருச்செங்கோடு மலை ஏறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு, மலை ஏறுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து பார்த்தா அப்படியே இந்த மலை செங்குத்தாக ஏறும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், செங்குத்தாக இந்த மலை ஏறும். இங்கே பஸ் வசதியும் இருக்குது. திருச்செங்கோட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதியும் இருக்குது. நாங்கள் காரில் வந்துட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே நிறையா மங்கீஸ்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, குரங்குலாம் நிறையா இருக்குது. இங்கே 20 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ் இருக்குது. அடிவாரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டில் எப்படின்னு தெரியல, அதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மலையில் இப்போ சொன்னாலையா அந்த பஸ்ஸு போகுது பாருங்கள், இதுதான் அந்த பஸ்ஸு. நம்ம தான் அந்த இருக்கும் பஸ்ஸு. இந்த மலைக்காகவே தனியாக விட்ருக்காங்க இவங்க பஸ்ஸு. இது அங்கே மலையில் இப்போ ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ்ஸு நிற்கும். அந்த மாதிரி தான் இருக்குது இங்கே இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மலை பாருங்கள். ஒரு பக்கம்தான் மலை அப்படியே நேராக இருக்குது, ஒரு பக்கம் அப்படியே மலைக்கு பக்கத்துலேயே ரோடு போகிற மாதிரி இருக்குது. பார்த்திங்களா, நான் சொன்னேன் இல்லையா, பஸ்ஸு இப்போ மேலே ஏறி வந்தாச்சு. நம்ம பஸ்ஸு நிற்கிது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு போனால் ஒரு பஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே வசதி இருக்குது. பிரச்சனை இல்லை. இங்கே வந்துட்டு போகிற மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், திருச்செங்கோட்டு மலை கோயிலுக்குள்ளே என்ட்ராகி வந்துட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே அந்த கோபுரம் இப்போ தெரியும் பாருங்கள். அந்த மலையில் இருக்கிற கோவில், மலையில் இருக்கிற கோவிலோட கோபுரம் இது. நான் உங்களுக்கு பார்க்குறேன். கோயிலுக்குள்ளே இங்கேயும் வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் கேட்டுட்டு சின்ன சின்ன கிளிப்பிங் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ எடுக்க அனுமதி இருக்கா இல்லைன்னு தெரியல, பார்க்கலாம் வாங்க. போ. உய், இங்கே பாரு, பாஸ் கொடு பாப்பா.
இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். கஷ்டப்பட்டு தான் ஆட் பண்ண பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லப்பள்ளி அம்மன் கோவிலுக்கு போகிறோம். அடுத்தது எங்கள் தாத்தாவோட குலதெய்வம் கோயில் அது வந்து அதுக்கு தான் இப்போ போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இந்த மலை பாருங்களேன், அப்படியே இந்த திருச்செங்கோடு ஊர் ஃபுல்லாக அப்படியே இதில் தெரியுது பாருங்களேன். வாங்க போகலாம். இப்போ அடுத்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நல்லப்பள்ளி அம்மன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பஸ்ஸு கிளம்பணுன்னு இன்னொரு பஸ் வந்துடணுன்னு அந்த மாதிரி இப்போ நிற்கிது பார்த்தீங்களா. எப்பயுமே இங்கே பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வரவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். வாங்க இப்போ நம்ம நல்லப்பள்ளி அம்மன் கோயிலுக்கு போகலாமா. இப்போ டைம் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை மணி ஆகுதுன்னா 12:30 பக்கம் ஆயிடுச்சு. 12:30 பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நல்லப்பள்ளி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 1:00 ஆயிரும். இப்போ அப்படியே கீழே இறங்குறத பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள். இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்தாச்சு. அவன் தாத்தாயோட குலதெய்வம் கோவில்கிட்ட வந்தாச்சு. உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. கோயிலுக்கு போன மாதிரி நான் வழி சொல்கிறேன். அப்பா மாடாக்குதான் பார்க்குறேன். பால் மட்டும் அங்கே தேங்காய் உடைக்கிற சாமி இருக்கும். அது தேங்காய் உடைக்கிற சாமி, சதுர தேங்காய் உடைக்கிற சாமி.
இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. கோயிலுக்கு உள்ள வீடியோ எடுத்துருக்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த கோயிலில் ஒன்றும் சொல்லலை. உள்ள வரைக்குமே வீடியோ எடுத்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மணி ஒரு 1:00 ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு போயிடலான்னு வந்தாச்சு. இது வந்து இந்த கோயிலில் வந்து அன்னதானம் போடுறாங்க. நல்லா பெரிய மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க, அன்னதானம் போடுறாங்க. இதில் வந்து நம்ம சாப்பிட்டு போகலான்னு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது உங்களுக்கு பார்ப்பீங்க. நம்ம இப்போ போய் சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இங்கே சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடித்தாச்சு. நல்லா திருப்தியாக சாப்பாடு போட்டாங்க பசியில் இருந்ததுக்கு. இப்போ வந்து இங்கே என்னென்ன போட்டாங்கன்னா, இங்கே வந்து குழம்பு, தயிர், ரசம் எல்லாமே இருக்குங்க. இது வந்து அமாவாசைக்கு போடுவாங்க இங்கே. நம்ம கரெக்டாக அமாவாசைக்கு தான் வந்தோம், அதனால் நம்மளுக்கு அதிசயம் சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து இப்போயும் அமாவாசைக்கு ஒரு கட்டளை மாதிரி வச்சு இங்கே போட்டுட்ருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.